கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான வேத வசனம் எரேமியா 32 27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? Jeremiah chapter 32 verse 27. Behold, I am the Lord, the God of all flesh. Is there anything too odd for me? ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் அதிசயம் நடந்தாவே என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஒருவேளை ஆஸ்பத்திரியில் இருக்கலாம், இந்த கட்டி எனக்கு மறைந்துடாதா, இப்படி கட்டியே இல்லைன்னு யாரும் சொல்லிட மாட்டாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் ஆசீர்வாதமான காரியங்களை மாற்றுவார். இப்படிப்பட்ட நோய் எனக்கு இருக்குது, இந்த நோயிலிருந்து விடுதலை கிடைச்சிடாத எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். அதையும் கர்த்தர் அதிசயமான காரியங்கள் காண பண்ணுவார். நீங்க வேலை இல்லாம இருக்கலாம், எனக்கு ஏதோ ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிடாதா, யாரோ ஒருத்தர் கொடுத்துட மாட்டாங்க நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் நீங்க ஏற்ற வேலையிலே கர்த்தர் நீங்க எதிர்பார்த்த காரியங்களிலே கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார். ஒருவர் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா இருக்கலாம், அது டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம். இந்த டைவர்ஸ் சூழ்நிலை மாறிடாதா, டைவர்ஸ் வேணாம்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட மாட்டாங்களா நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். உங்கள் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி போடுவார். அதுல ஒரு கர்த்தர் அதிசயமான காரியங்களை காண பண்ணுவார். எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, இந்த கடனால என்ன ரொம்ப நெருக்குறாங்க, எனக்கு இவ்வளோ பணம் வேணும், அவ்வளோ வட்டி வேணும், இவ்வளோ பணம் வேணும் சொல்லி கேட்குறாங்க. நீ என்ன பண்ண போறேன்னு தெரியல, என்கிட்ட ஒரு பணமும் இல்லை, எப்படி தரப்போறேன்னு தெரியல. யாராச்சும் ஒருத்தர் எனக்கு பணம் உதவி பண்ணா பரவாயில்ல, எப்படியா ஒரு விதத்துல பணம் எனக்கு என் கைக்கு வந்தா பரவாயில்ல சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் எந்த காரியத்துல அதிசயம் வேணும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார். தேவன் உங்களை பார்த்து சொல்றார், என்னாலே செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்று உண்டு என்று உங்களை பார்த்து கேட்கிறார். அவரால் எல்லாம் கூடும், மனிதர்களால் கூடாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று வசனம் சொல்லுது. நீங்கள் எதிர்பார்த்துக்கிற காரியங்களில் கர்த்தர் நிச்சயம் அதிசயங்களை காண பண்ணுவார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, பதில் கிடைக்கும் வரைக்கும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிட்டே இருங்க. கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளை காண செய்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய கிருபை எங்களை தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் தொடும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கின்படி உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதன்படி நீ செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்று நாங்கள் கடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலும் அதை காட்டிலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் அதை சூழ்நிலைகளை மாற்றி போடுவீர். துக்கமான காரியங்களை சந்தோஷமாக மாற்றி போடுவீர். நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் ஏதோ ஒரு விடுதலை கிடைத்திடாதா, ஏதோ ஒரு அதிசயம் நடந்தராதா என்று நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிற காரியத்தில் கர்த்தர் நீர் அதிசயங்களை செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். அதன்படியாக செய்வீராக தகப்பனே. இந்த நாளிலும் பிறந்த நாள் காணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் பிறந்த நாளில் வருகிற ஒவ்வொரு நாட்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இனி பல பிறந்த நாட்களை காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. போக்கிலும் வருகிலும் உடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும். அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் அவர்களுக்கு கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் ஆசையாக எதிர்பார்த்து ஒவ்வொரு காரியம் கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் தேவைகளை சந்திங்க. கர்த்தர் அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இதோ திருமண நாட்களை காணுகிற ஒவ்வொரு தம்பதிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இனி வருகிற நாட்களில் கணவன் மனைவி ஒவ்வொருவரும் இணைந்து சேர்ந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணுங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் குடும்பத்தில் சமாதானத்தில் நடத்தி செல்ல கர்த்தர் கிருபை தருவீராக. மேன்மேலும் பல நாட்களை காண ஆசீர்வதிங்க. ஆசீர்வாதமான நாட்களை கர்த்தர் கிருபையாக அவர்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் உங்களோட கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும். போய்க்கிலும் வைக்கலும் நீ அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எந்த ஒரு அசம்பாவித காரியங்களும் கர்த்தர் நடக்காதபடி பார்த்துக் கொள்வீராக. தேவைகளை சந்தியும், வழி நடத்தும், பொறுப்பெடுத்துக்களும் பலப்படுத்தும். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.